வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள பணியிலுள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வில் தாள் 1, தாள் 2 ஆகிய 2 தேர்விலும் தமிழ் பாடத்தில் கேட்கப்பட இருக்கும் முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இங்கே நான் தொகுத்து வைத்துள்ளேன். இன்று முதல் நம்முடைய சேனலில் முக்கியமான கேள்விகள் நாள்தோறும் அப்லோட் பண்ண இருக்கிறேன். சேர்ந்து படிக்கலாம் வாருங்கள். முதல் கேள்வி, பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். இரண்டாவது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளிர் இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? கணியன் பூங்குன்றனார். மூன்றாவது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன். நான்காவது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து சொல்லின் எந்த இடத்தில் இடம்பெறும்? இடையில் மட்டும். ஐந்தாவது கேள்வி, திங்கள் என்பதன் பொருள் என்ன? நிலவு. ஆறாவது கேள்வி, பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். ஏழாவது கேள்வி, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1780. எட்டாவது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என பாராட்டப்படுபவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஒன்பதாவது கேள்வி, மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மூக்கு. பத்தாவது கேள்வி, தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாடு. 11வது கேள்வி, நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது? தாளம்பூ. 12வது கேள்வி, இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் இணைந்தது எது? முத்தமிழ். 13வது கேள்வி, தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். 14வது கேள்வி, கொன்றை வேந்தன் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். 15வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் பூலே. 16வது கேள்வி, ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். 17வது கேள்வி, பனைமரத்தின் சிறப்புகளை கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல். 18வது கேள்வி, ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? கேரளா. 19வது கேள்வி, காமராஜருக்கு கல்விக்கண் திறந்தவர் என பட்டம் சூட்டியவர் யார்? தந்தை பெரியார். 20வது கேள்வி, கல்லணை கட்டப்பட்ட காலம் எது? 2ஆம் நூற்றாண்டு. 21வது கேள்வி, தன்னாடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? தன் கூட்டல் நாடு. 22வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். 23வது கேள்வி, நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். 24வது கேள்வி, மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். 25வது கேள்வி, ஏறெழுபது நூலின் ஆசிரியர் யார்? கம்பர். 26வது கேள்வி, அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர் யார்? அப்துல் கலாம். 27வது கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர்? பாரதிதாசன். 28வது கேள்வி, பசிப்பினி போக்கிய பாவை யார்? மணிமேகலை. 29வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. 30வது கேள்வி, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்?
சு. சக்திவேல். 31வது கேள்வி. ஆயுத எழுத்தின் வேறு பெயர். தனிநிலை. 32வது கேள்வி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? தேம்பாவணி. இதை போன்ற முக்கியமான வினாக்களை தேர்வு செய்து அதை தனியாக தொகுத்து நம்முடைய சேனலில் நாள்தோறும் மாலை வேளையில் அப்லோட் செய்ய உள்ளேன். எனவே இந்த வாய்ப்பினை அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் பயன்படுத்தி கொண்டு தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.